டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயம் என்றால் அது சீனாவுடைய யுவான், வேற எந்த நாணயம் இல்லை. சீனா இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சமநிலையிலே. அமெரிக்கா நாடுகளிடையே போர்களை தூண்டுவது, தலைவர்களை கொலை செய்வது, ஒவ்வொரு நாட்டில் ஆயுதங்களை விற்பது எல்லாமே பெட்ரோல் 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 இயற்கை. அமெரிக்கா உலக தலைவர்களை எல்லாம் காலி செய்து இன்றைக்கு அவர்கள் டாலர் சார்ந்த பொருளாதாரத்தை, பெட்ரோல் டாலர் பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறார்கள். எல்லா கம்பெனிகளும் அமெரிக்க கம்பெனிகள் தான். அனைத்தும் வளமாக செழிப்பாக இருப்பதற்கு டாலர் டாலர் டாலர். உலகத்தின் எல்லா பொருளாதாரமும், எல்லாவித பரிவர்த்தனைகள் பரிமாற்றமும் டாலரில் தான் நடக்கிறது. ஒருவேளை நாளை டாலர் கீழே விழுகின்ற போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கீழே போகும். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு உலகம் டாலர் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகரும். உலகளாவிய பண பரிவர்த்தனைக்கு சீன பணத்தை கொண்டு வர வேண்டும் என நீண்ட கால திட்டம் அவர்களுக்கு உள்ளது. இந்த போர் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்டு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இன்பமும் வடிவமும் மாறப்பட்டது. பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் சுஃபியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது டாலரோட மதிப்பு குறைய போகதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதற்கு மாற்று நாணயங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு சார். இது உண்மையா? ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம். அதாவது டாலர் என்றால் என்ன? அமெரிக்காவினுடைய பணம் என்பதுதான் டாலர். உலகத்துல எல்லா பணங்களும் டாலரை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு உலகத்துல செல்வங்கள்லாம் இருக்கு. இந்த டாலரைசேஷன், டாலரைசேஷன் என்ற ஒரு கான்செப்ட் இப்போ ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இப்ப நம்ம இந்தியாவுடைய பணம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்திய பணம் இப்பொழுது தொடர்ந்து மதிப்பிழக்கிறது. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி 2013 டியூரிங் ஹிஸ் கேம்பெயின் ஹி செட், ரொம்ப தெளிவா சொன்னார், ஐ வில் கம் டு த பவர், நான் ஆட்சிக்கு வருகிற போது இந்திய பண மதிப்பிழப்பை 60 ரூபாய்க்கு கீழ் கொண்டு வருவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு யூபியுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் அன்னைக்கு 55 ரூபா தான் கொண்டு வந்தார். அன்றைக்கு 141 ரூபாயாக பெட்ரோல் உலகத்தில் இருந்தது. அன்று 74 ரூபாய்க்கு இந்தியாவிலே பெட்ரோல் கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்தியாவினுடைய பணம் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக 95 ரூபாய் என்கின்ற அளவிற்கு மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம புரியுற மாதிரி சொன்னா, வெளிநாட்டுல இருந்து இந்த பேனாவை இங்க இறக்குமதி பண்ணி, இந்த பேனா வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா நம்ம நாட்டு பணம் 55 ரூபா கொடுத்து அந்த ஒரு பேனாவை வாங்கலாம். அது மன்மோகன் சிங்கின் ஆட்சியில. ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் அந்த பேனாவை 95 ரூபா கொடுத்து வாங்கணும். அப்ப இதே புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இது இந்தியாவை பத்தி சொல்லிட்டேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு நாட்டில் அந்த மதிப்பீடு டாலரை வைத்தே கணக்கிடப்படுகிறது. அந்த அளவுக்கு டாலர் வலிமையானது. டாலர் பொருளாதாரம் என்பது மெகோமிவி, அதாவது டாலருடைய மேலாதிக்கம், ஹெமோகி. ஆனால் இன்றைக்கு டாலர், நீங்கள் கேட்ட கேள்வி, டாலருக்கு மாற்றாக பல பொருட்கள்
பல நாணயங்கள் இருப்பதாக செய்திகள் வருகிறதே, அது உண்மையா என்ற கேள்வி கேட்டீர்கள். இப்போது நாம் பார்க்கிற போது டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயம் என்றால் அது சீனாவுடைய யுவான், வேற எந்த நாணயமும் இல்லை. சீனா இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சமநிலையிலே இராணுவம், கட்டமைப்புகள், அவர்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் இவற்றில் அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சீனா உச்சபட்ச வளர்ச்சியிலே வந்துவிட்டார்கள். சீனாவுடைய யுவான் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக 6.59 என்ற அடிப்படையில் இருக்கிறது. நம்முடைய பணம் 95 ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. சீனாவுடைய பணம் அமெரிக்க டாலருக்கு எதிராக 6.59 யுவான் என்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறது. இது அல்லாமல் ரஷ்யாவுடைய ரூபிள். இப்போது 1937களுக்கு பிறகு சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் வளத்தை கண்டுபிடித்தார்கள். இப்போது உலகமே பெட்ரோல் அல்லாமல் ஒன்றும் இல்லை. அமெரிக்கா நாடுகளிடையே போர்களை தூண்டுவது, தலைவர்களை கொலை செய்வது, ஒவ்வொரு நாட்டில் ஆயுதங்களை விற்பது எல்லாமே பெட்ரோல் 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 இயற்கை. ஆகவேதான் 32 ட்ரில்லியன், ஒரு ட்ரில்லியன் என்றால் 100 லட்சம் கோடி, 32 லட்சம் ட்ரில்லியன் என்கின்ற அளவிற்கு அமெரிக்காவுடைய வலுவான பொருளாதாரம் இருப்பதற்கு காரணம் அமெரிக்காவுடைய டாலர், அமெரிக்காவுடைய இராணுவம். அமெரிக்கா உலக தலைவர்களை எல்லாம் காலி செய்து இன்றைக்கு அவர்கள் டாலர் சார்ந்த பொருளாதாரத்தை, பெட்ரோல் டாலர் பொருளாதாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். உலகில் இப்பொழுது பெட்ரோல்கள் எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு அனைத்தும் இஸ்லாமிய நாடுகள். சவுதி அரேபியா, கத்தர், குவைத், பஹ்ரைன், துபை, அபுதாபி, ஓமன், இப்படி எல்லாம் ஈராக், இந்த மாதிரி எகிப்து, ஜோர்டான், எல்லா நாட்டிலையும் தான் இருக்கு. இந்த நாடுகளில் அமெரிக்கா முதலில் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு வேலை செய்தார்கள். 1970களில் அமெரிக்கா இந்த நாடுகளோடு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, இங்க பாரு, இனி உலகத்துல உன்னுடைய விற்கப்படுகிற எல்லாமே தினார்லயோ, ரூபாயிலையோ, ரூபில்லையோ, யுவான்லயே விற்க கூடாது. அமெரிக்க டாலர்ல தான் நீ ஆயில விற்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. 70 என்றால் இன்னைக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு மேல போயிட்டு அப்படிதானே. 80, 90, 2000, 2010, 2000, 56 ஆண்டுகளாக அவர்கள் விற்கிற எல்லாவித குரூட் ஆயில்களுக்கும் அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு. அந்த டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும்போது அமெரிக்க பொருளாதாரம் வலிமையாகும். அமெரிக்க பொருள்கள் வலிமையாகும் போது அமெரிக்கா வலிமையாகும். ஆகவே அந்த வலிமையான நாட்டை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை, ஏராளமான வெளிநாட்டில் இருக்கும் மூலதனத்தை கையாளுவது, அயலுலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான திறமையாளர்களை தங்கள் நாட்டிலே அவர்கள் பணிக்கு அமர்த்தி, அமெரிக்கா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா கம்பெனிகளையும், இன்னைக்கு கூகுள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அமேசான் எடுத்தாலும் சரி, மெட்டாவை எடுத்தாலும் சரி, அது மாதிரி டேட்டா சயின்ஸ் துறைகள் தான் நெவிடாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐபிஎம் எடுத்துக்கொண்டாலும் இன்னும் போய்கிட்டே இருக்கும். எல்லா கம்பெனிகளும் அமெரிக்க கம்பெனிகள் தான். அனைத்தும் வளமாக செழிப்பாக இருப்பதற்கு டாலர் 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 டாலர். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் சார். அமெரிக்கா நிறைய நாடுகளிடம் கடன் பட்டு இருக்கு, கடன் அதிகமா இருக்குன்ற சொல்லக்கூடிய சூழ்நிலையில டாலரோட மதிப்பு அதிகமா தானே இருக்கு. அப்ப அந்த கடன் டேலி தானே ஆயிருக்கும். அதாவது கடன் என்பது இல்லாத நாடுகள் கிடையாது. இப்ப இந்தியாவுல 225 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடனை தாண்டி அந்த கடனுக்கு மேலாக இந்த டாலருடைய பயன்பாடு உலகத்தில் முழுவதும் இருப்பதனால் அந்த டாலருக்கான வலிமையான ஒரு மாற்ற முடியாத நிகரான மற்ற ஒன்றும் இல்லை. அமெரிக்காவில் கடன் இருக்கிறது, அந்த கடனை மாற்றவில்லை. கிட்டத்தட்ட 3800 லட்சம் கோடி, நாள் ஒன்றுக்கு 18,000 கோடிக்கு மேல் அவர்கள் வட்டி கட்டுகிறார்கள். அது கடனாக இருந்தாலும் அமெரிக்கா கடன் யாரிடத்துல இருந்து பெற்றிருக்கிறது? அமெரிக்க கடன் சீனாவிடம் கூட பெற்றிருக்கிறது. சீனா இப்போது கடனை கேட்டால் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிலம் இல்லை. ஆனாலும் உலக பயன்பாட்டில் அமெரிக்கா என்கின்ற ஒரு தனி நாட்டை தவிர்த்து இந்த பக்கம் பார்த்தால் உலக பயன்பாட்டில் டாலர் என்கின்ற ஐகான், டாலர் என்கின்ற நோட்டு வல்லமையாக இருப்பதற்கு மூல காரணம் உலகத்தின் எல்லா பொருளாதாரமும், எல்லாவித பரிவர்த்தனைகள், பரிமாற்றமும் டாலரில் தான் நடக்கின்றது. ஒருவேளை நாளை டாலர் கீழே விழுகின்ற போது அமெரிக்காவுடைய பொருளாதாரமும்
மட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கீழே போகும். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுடைய ரெசஷன் மந்த நிலை ஆரம்பித்திருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 2008 இதே போன்ற அமெரிக்கா கடனை கொடுத்தார்கள். எல்லோரும் ரியல் எஸ்டேட்டின் மூலம் கோடானு கோடி வீடுகளை வாங்கினார்கள். ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் அன்றைக்கு அமெரிக்கா சரிந்தது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு உடனடியாக நடப்பதல்ல, கொஞ்சம் 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 கொஞ்சமாக நடந்தது. அது ஒரு 10 ஆண்டுகளுக்குள் உலகம் டாலர் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகரப்போகிறது. இப்ப இந்த போருமே இந்த டாலரை குறைக்கணும், அதோட மதிப்பை சீனாவோட யுவான்ல தான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணணும்ன்றதுக்காக நடந்ததா சொல்லப்படுது. அதாவது ஈரான் போட்ட கண்டிஷன்ல ஒண்ணு, இனி டிரான்சாக்ஷன் நடக்கிறது யுவான்ல தான் நடத்தணும். உடனடியாக இங்கிருந்து நீங்கள் காலி செய்ய வேண்டும். ஹெர்மூஸ் நாங்க தான் நிர்வகிப்போம். எங்கள் நாட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். எங்கள் சொத்துக்களை நீங்கள் திருப்பி தர வேண்டும். குளோபல் கேரண்டி ஒன்று வேண்டும். உலகம் முழுவதும் எங்களுக்கான கேரண்டியை கொடுத்து இனி எப்போதும் ஈரானை தாக்க மாட்டோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும். இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி. இப்படி 1, 2, 3, 5 என்று வருகிற போது ஒரு கண்டிஷனை போடுகிறார்கள். ஹெர்மூஸில் நாங்கள் இனி யுவான் மூலம் மட்டும்தான் வியாபாரம் செய்வோம். அமெரிக்க டாலரால் வியாபாரம் செய்ய மாட்டோம். இதற்கு முன்பு நான் என்ன சொன்னேன்? 1970 அனைத்து வியாபாரங்களும் எதில் நடக்குன்னு சொன்னேன்? டாலர். இப்ப ஈரானுடைய கண்டிஷன் ஹெர்மூஸின் வழியா, ஹெர்மூஸ் என்பது அவர்களுடைய the strait of Hormuz is a part of our own என்னது சாவரினிட்டி, எங்களுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தினுடைய ஒரு பாகம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய நாட்டுக்குள் வரக்கிற கப்பல்கள் எந்த கப்பலாக இருந்தாலும் யுவானின் மூலம்தான் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கணும் என்று அவர்கள் சொன்னது இப்பொழுது உங்களுக்கு நன்கு புரியும். அமெரிக்க டாலர்களை மௌனியாக்குவதற்கும் செயலற்று போறதற்கும் அவர்களை பேரலைஸ்டு சிக்கியூனிட்டா மாற்றுவதற்கும் முதல் கட்டம், ஒரு முன்னெடுப்பு. அதற்கு அடுத்து யுவானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 2022 ஆண்டு உலகம் முழுவதும் 20% யுவான் டிரான்சாக்ஷன் நடந்தது. அதாவது யுவானின் மூலமாக, அதாவது சீன பணத்தின் மூலமாக பண பரிவர்த்தனைகள், வாங்குதல், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி. இன்றைக்கு 2026 ஒரு 2.5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் சீன பணத்தின் மூலம் நடக்கின்ற பதிவேற்றம், பரிவர்த்தனைகள் கிட்டத்தட்ட 30 விழுக்காடாக ஆகிவிட்டது. அதற்கு சில காரணங்கள் உண்டு. இப்போது சீனா என்ன செய்கிறது என்றால், கிட்டத்தட்ட இன்று வரை 2309 டன் அளவிற்கு இந்த ஆண்டு, அதாவது கடந்த 25 இந்த ஆண்டு வரை, இந்த மார்ச் வரை அவர்களுடைய பர்ச்சேஸ் தங்கத்தில் இருக்கிறது. 2309 டன். இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 387.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ½ ட்ரில்லியனுக்கு அவர்கள் எதை வாங்கியிருக்கிறார்கள்? தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஷங்காய் கோல்டு ஷீட் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் இதை மாதிரி 10 மடங்கு அவர்கள் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாங்கியதோ ஒரு 3000 டன்னு அல்லது 2309 டன் என்று சொன்னேன். ஆனால் இது வெளிப்படையாக அவர்கள் அறிவித்திருப்பது. ஆனால் உண்மையிலே அவர்களிடத்தில் 2300 டன் அல்ல, அதை போன்று 10 மடங்கு இருக்கிறது என்கிறார்கள். அப்படின்னா எவ்வளவு டன் ஆச்சு? 23 டன் ஆச்சு. 2300னா 2000, அதாவது ஒரு டன் என்பது 1000 கிலோ. இது 2300 டன்னு. அது இதோட 10 மடங்குனா எவ்வளவு ஆச்சு? 23. 2000 23,000 டன் ஆயிரும். சரி வேணாம், ஒரு 15,000 டன் ஆகட்டும். சரி வேணாம், ஒரு 10,000 டன் ஆகட்டும். ஆனால் உண்மையான கணக்கு இவர்களுக்கு தெரியாது. தங்கத்தில் ஏராளமான முதலீடுகளை செல்கிறார்கள் சீனர்கள். வெளியே அவர்கள் சொல்வது 2309 டன். இதை விட 2 மடங்கிலிருந்து 10 மடங்கு என்று உலகளாவிய கருத்து நமக்கு வெளியாகிறது. ரைட். இதெல்லாம் காரணம் என்ன? சீன பொருளாதாரத்தை வலுப்படுத்த, சீனாவுடைய நாணயத்தை வலுப்படுத்த,
சீனாவுடைய எக்கனாமியை அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுப்படுத்துவது. இதற்கு காரணம் சீனா தனது 15வது திட்டத்தில் பிளானிங், ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு திட்டம் இருக்கும். இந்த 15வது திட்ட அறிக்கையில 2030 வரை நாட்டை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற சீன கம்யூனிஸ்டுடைய திட்டம் தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இனி வரும் காலங்களில் சீனாவும் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக சீன பணத்தை வலிமையாக்க வேண்டும், உலகளாவிய பண பரிவர்த்தனைக்கு சீன பணத்தை கொண்டு வர வேண்டும் என நீண்டகால திட்டம் அவர்களுக்கு உண்டு. இப்ப இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புன்னு ஒண்ணு, பிரிக்ஸ் நாணயமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்கல்ல சார்? இப்பொழுது இதை சொல்லிவிட்டு நான் அதை சொல்ல வருகிறேன். கரெக்டா கேக்குறீங்க. இப்படி அந்த திட்டத்தின் சோடுகளில் இவர்கள் பயணிக்கிறார்கள். சீன பணத்தை வலுவாக்குவது, உலகம் முழுவதும் சீன பணத்தை டிரான்சாக்சனை கொண்டு வருவது, 20%-இலிருந்து 30% இன்றைக்கு சீன பணம் வந்து விட்டது. சரி, நீங்கள் அடுத்த கேட்ட கேள்வி, பிரிக்ஸ் என்றால் என்ன? மிக முக்கியமாக பிரிக்ஸில் 5 நாடுகள் இருக்கிறார்கள். அந்த 5 நாட்டிலும் முதலில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, மற்றொன்று சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கு தான் 5 நாடுகள் BRIC, பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்ன செய்கிறது என்றால், இந்த வருஷத்திலிருந்து அவர்கள் இனி தங்களுடைய டிரான்சாக்சன்கள், தங்களுடைய பண பரிவர்த்தனைகளை அமெரிக்க டாலர்களில் இல்லாமல் தங்கள் சொந்த பணத்திலே செய்ய போகிறார்கள். இப்ப நம் நாடு இருக்கிறது. நம் நாடு இனி எதிலிருந்து பணத்தை பண்ண போகிறோம்? டாலரில் இல்லை, இந்திய பணத்தை கொடுத்தே நாம் என்ன செய்ய போகிறோம்? பொருளை வாங்க போகிறோம். சீனா யுவானிலிருந்து கொடுத்து வாங்க போகிறார்கள். ரஷ்யா ரூபில் இருந்து பணத்தை வாங்க போகிறார்கள். ஆனால் இந்த கூட்டமைப்புக்கான ஒரு பிரிக்ஸ் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு காயின் ஒன்று இருக்கிறது. நீங்க என்னதான் இந்தியாவில கொடுத்தாலும் அதை இந்தியாவினுடைய பணத்தை மதிப்பிட்டு அந்த யூனிட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்தியா நம்ம இந்திய பணத்தை கொடுத்து நாம வாங்க போறோம். ஆனா உலக அளவுல எப்படி கணக்கிடப்படும் என்றால், நீங்க எவ்வளவு பணத்தை கொடுக்கிறீர்கள், எவ்வளவு பணத்திற்கு பொருள் வாங்குறீர்கள், எவ்வளவு உங்களிடத்தில் வருகிறது, இதையெல்லாம் எப்படி அவர்கள் கணக்கிட போறார்கள்? பிரிக்ஸ் யூனிட். இப்ப இந்திய காயினின் என்ன இருக்கும்? யூனிட் தான். எங்க வெளிநாட்டு டிரான்சாக்சன்ல எல்லாம் இந்த யூனிட்டை வலுப்படுத்துவதற்கு ஒரு சந்தை பொருளாதாரம், உலகளாவிய மூலதனம் வேண்டும். அதற்கு 40% தங்கம் தேவை இருக்கிறது. ஆக அதனை தங்கத்தை தன் கையிருப்பில் அதிகரித்து வைத்து விட்டால் சீனா அந்த மதிப்பீட்டில் 40%-ற்கு வந்துருவார்கள். அதை போன்று ரஷ்யா தங்கத்தை ஏராளமாக வைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அவர்கள் 3000 டன்னுக்கு மேல் விற்பனை செய்தார்கள். இந்த ஆண்டு நேற்றிலிருந்து தங்கத்தை யாரும் விற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். 100 கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். 100 கிராமுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனால் அது கணக்கில் எடுக்கப்படும். நீங்கள் அத்தன்டிக்கான அந்த பணம், தங்கம் எடுக்கப்பட்டது என்ன நோக்கம் என்பதெல்லாம் கொடு என்று ரஷ்யா அந்த தங்கத்தை தன் நாட்டுக்குள் முடக்கி விடுகிறது. அப்போ உங்களுக்கு புரியும், சீனா தங்கத்தை வாங்கி குவிப்பது மட்டுமல்ல, ஏராளமான தங்கத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் 800 டன் தங்கம் உண்டு. இப்போது நாம் அதிக தங்கத்தை வாங்குகிறோம். தங்கம் என்பது லிக்விட் கேஸ்ங்கிற மாதிரி அது உலகத்துல ஒரு பெரிய விஷயம். ஆனால் அமெரிக்காவால் பின்னப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாய வலைகளை உடைப்பதற்காக இப்போது சீனாவும் ரஷ்யாவும் தங்கத்தில் பெரும் முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். ரஷ்யா நாட்டிற்குள் விளையும் தங்கத்தை உலகத்திற்கு எங்கும் விற்காமல் இந்த 1ஆம் தேதியிலிருந்து தடை போட்டிருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது யார் இதில் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அதற்கேற்றவாறு பிரிக்ஸ் பணத்தில் அவர்கள் மதிப்பீடு இருக்கும். அந்த அடிப்படையில யுவானுடைய டிரான்சாக்சனுக்கு தாங்கள் ரெடியாக இருப்பதாக ரஷ்யா அறிவித்து விட்டது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு அமெரிக்கா போரில் சிக்கப்பட்டு கொண்டது. இந்த அமெரிக்க போரில் அமெரிக்கா தொடர்ந்து எப்படி சிக்கி வருகிறது என்றால், வியட்நாம் போரில், அதல்லாமல் சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், ஈராக்கிலும் 2002 ஆப்கன் போரிலும் அவர்கள் சிக்கி 700 லட்சம் கோடியை இழந்து போய்விட்டார்கள். எத்தனை கோடி? 700 லட்சம். அவர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து தாதாவாக தங்களை உருக்கொண்டு தேவையற்ற விவகாரங்களில் அவர்கள் படைகளை அனுப்பி
அவர்கள் தங்களை மேலாதிக்க சமூகமாக மாற்றிய நிலை இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது. அதற்கு ஒரு உதாரணம், நேற்று சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது, அமெரிக்காவோடு எங்கள் முதலீடுகள் மறுபரிசீலனை செய்யப்படும் என அறிவித்திருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வருகின்ற போது 300 லட்சம் கோடி ரூபாயை அந்த நாட்டிற்கு எல்லா துறைகளிலும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும். இப்போது இந்த போரில் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏன் இவ்வளவு முதலீடு செய்தார்கள் என்றால், அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்றுதான் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அமெரிக்காவுடைய சரக்குகளையோ ஈரான் ஒரு காயலான் கடை என்று சொல்வதை போன்று பேரித்தம்பளத்துக்கு போடக்கூடிய சரக்காக அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களும் அவர்களை காக்கவில்லை. மாறாக அவர்கள் இன்று வரை பொருளாதார சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் சரி, துபையும் சரி, எங்கள் பொருளாதாரத்தில் எங்களுக்கு உடனடியாக அனுமதி செய்ய வேண்டும், ஹெர்மூஸில் இருந்து எங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் ரொம்ப கைசேதப்பட்டு விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவால் அவர்களை காக்க முடியவில்லை. கத்தர் சொல்லுகிறது என் கையிருப்பு $11 பில்லியன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்கின்றது எங்கள் கையிருப்பு $15 பில்லியன். இவ்வளவுதான். இந்த ரிசர்வ் கேஷ் என்று சொல்வார்கள், அதை ஆங்கிலத்தில் ஃபாரின் கரன்சி கையிருப்பு. ஆனால் இந்த அளவிற்கு கற்பனை செய்யப்பட முடியாத அளவிற்கு செல்வ செழிப்பான கத்தரையும் செல்வ செழிப்பான யுனைடெட் அரபு எமிரேட்ஸையும் நடுரோட்டுக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு? ஈரானுக்கு தான் உண்டு, ட்ரம்புக்கும் உண்டு. ட்ரம்பை நம்பி அவர்கள் அழிக்கலைந்தார்கள். இவர்கள் அடி அடி என்று அடித்து நாசம் செய்து ஈரான் மாற்றிவிட்டது. ஈரான் என்ன சொல்கிறது? இங்கிருந்து நீங்க போங்க. இனி இந்த போர் 2 வாரம் கழித்து நிறுத்தப்பட்டால், இந்த போர் 2 வாரம் கழித்து நிறுத்தப்பட்டால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த முகமும் வடிவமும் மாறப்போகிறது. அப்படி மாறுகின்ற போது, அப்படி முழுமையாக மாறுகின்ற போது அமெரிக்கா பெரும் பொருளாதார இழப்புகளை சந்திக்கும். அதனாலதான் இப்ப மார்க்கோ ரூபியோ நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. வெளிவிவகாரத்துறை அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்களுக்காக இந்த போரை நடத்தவில்லை, நாங்கள் மத்திய கிழக்கின் பாதுகாப்புக்காகத்தான் இந்த போரை நடத்தினோம். ஈரான் அணு ஆயுத நாடாக வந்து, ஈரான் பலிஸ்டிக்ஸ் நாடாக வந்து மத்திய கிழக்கை நாசம் செய்துவிடக் கூடாது என்று அவர்களின் பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் போரை நடத்தினோம். எனவே எங்களுக்கு நிறைய செலவாயிட்டு, நீங்க பணத்தை தாங்க. யார் சொல்லிட்டா? வெளியுறவுத்துறை அமெரிக்கா சொல்லிட்டு அவர் கீழே 2வது கோட் பண்றாரு, பணம் தர முடியலன்னா பரவாயில்லங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஆயில எங்கள்கிட்ட கொடுங்க. போர் முடியே வரல, அதுக்கு இடையில அவங்க வெளிப்படையா செய்திய சவுதி அரேபியாவுக்கும் கிங் சல்மானுக்கும் அவர் பேர் என்னது அப்துல் ரஹ்மான் அல் தானிக்கும் குவைத்துக்கும் துபைக்கும் எல்லா நாட்டுக்கும் பில்ல போட்டிருக்கான்னா அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடுன்னு உங்களுக்கு புரியுதா? இளவு வீட்டுல என்னமோ சொன்ன மாதிரி, எரியிற வீட்டுல என்னமோ எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி இல்ல, என்னமோ கம்பை உருகிட்டு போற மாதிரி, வீடு பத்தி எரியும் போது அந்த எரிகம்பையும் தூக்கிட்டு கொள்ளடிச்சிட்டு போற கதையா அமெரிக்காவின் நடவடிக்கைகளை உலகம் புரிந்து கொண்டது. உக்ரைன் போரில் கூட ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு இப்படித்தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபரும் அமெரிக்க அதிபரும் இப்படித்தான் ஒரு பஞ்சாயத்தை நடத்தினார்கள். யார் இந்த அமெரிக்காவுடைய போக்கள் எப்படி என்பதை புரிந்து கொண்டது. இனி இந்த போருக்கு பின்பு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவுடைய பிரிக்ஸ் செயல்பாடும் இந்தியாவுடைய கூட்டமைப்பும் இன்னைக்கு ஈரான்ல இருந்து நம்ம நாட்டுக்கு ஆயில் அனுப்பிட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. ஈரான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் நாடு. ஈரான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இந்தியர்கள் தான் இங்க அரசியல்ல பாஜக போன்ற அரசியல்களை முஸ்லீம் வெறுப்பை கக்குவாங்க. ஆனால் அரபுகள் யாரும் இந்தியாவின் மீது வெறுப்பை யாரும் இதுவரை கக்குனதல்ல, பாகிஸ்தானை தவிர. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு. பாகிஸ்தான் ராணுவ குழுக்களை மேற்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் அல்லாமல் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும், ஈரானும் சரி, ஈராக்கும் சரி, சவுதியும் சரி, எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் இந்துவை, அதாவது இந்திய நாட்டை வெறுப்பதில்லை. அதனால்தான் முதல் நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஈரானிலிருந்து கப்பல் நம் நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா இன்னும் வைப்ரண்டா செயல்பட வேண்டிய காலம். சீனாவுடைய யுவான் மேல் வரப்போகிறது. அமெரிக்கா இந்த போரின் மூலம் மிகப்பெரிய பின்னடைவை அவர்களுடைய பொருளாதாரத்திலும், அவர்களை பற்றிய ஒரு பெரிய ஞானத்திலும், அவர்களை பற்றிய ஒரு போலீஸ் பயம் எல்லோருக்கும் இருந்தது. அமெரிக்கா விட்டால் எல்லாம் நடக்கும், இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், வெல்ல முடியாத சக்தி அல்ல, எல்லாரும் வெல்ல முடியும். அமெரிக்காவை எவனும் வெல்ல முடியாது.
அப்படின்னு சொன்ன மாயை இன்றைக்கு ஈரானால் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதோட நிற்காது. நீங்க சொன்ன டாலரைசேஷன், டாலருடைய பயன்பாடுகள் நான் நிறைய சொல்லிட்டேன், இனி கேள்விக்குறியாகும். இதுதான் உண்மை. இனி டாலர் பயன்பாடு குறைந்து அடுத்த பொருளாதாரம் அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகளில் உலகத்தை ஆட்கொள்ளும் போது அதில் சீனா முதன்மையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.